அன்பு நேயர்களே, இலங்கையில் 2026ஆம் ஆண்டு ஆரம்ப காலத்திலிருந்து இந்தியாவின் நிதி உதவியுடன் டிஜிட்டல் என்ஐசி ஒன்று வெளியாக போகின்றது குறித்து நாம் பல காணொலிகளை உங்களுக்கு வழங்கி இருக்கின்றோம். அதில் உள்ள பின்விளைவுகள் எந்த மாதிரி இருக்கும், ஏன் இந்தியா தன்னுடைய சொந்த பணம் மூலமாக இலங்கையில் உள்ள மக்களுக்கு எதற்காக இந்த டிஜிட்டல் ஐடென்டிட்டியை வழங்க துடிக்கின்றது, இதன் பின்னணி என்ன, ஏன் இந்திய தூதுவர் முழுதாக இதில் குறியாக இருக்கின்றார், இப்படியாக நாம் இதில் பல விளக்கங்களை தந்திருக்கின்றோம். அதற்கு மேலாக இந்த விடயத்தை யாராவது ஒருவர் உச்ச நீதிமன்றம் எடுத்து சென்றால் இந்த கேஸ் தோற்றுவிடும். இலங்கைக்கும் ஒரு தோல்வி, இந்தியாவுக்கும் ஒரு தோல்வி என்று நாம குறிப்பிட்டிருந்தோம் இல்லையா? இப்ப அந்த வழக்கு 2 வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு எதிர்வரும் அக்டோபர் மாதம் நீதிமன்றம் வழக்கை பரிசீலனை எடுக்க உள்ளது. இதுதான் இன்றைக்கு நாம் தரப்போகின்ற விடயம். இதற்காக ஜனாதிபதி, பிரதமர், அப்புறம் இந்த டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் உட்பட 31 பேரை பிரதிவாதிகளாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் குறிப்பிடப்பட்டு அவர்கள் சார்பாக வரலாம் இல்லை, அவர்களுக்கெல்லாம் உத்தரவிட்டுள்ளது உச்ச நீதிமன்றம். பெரிய விடயம், பெரிய இஷ்யூ. இது வருகின்ற எதிர்காலங்களில் மிக அதிகமான இடத்தை இந்த செய்தி பிடிக்க போகின்றது என்பதையும் நாம் உங்களுக்கு தந்திருக்கின்றோம். இந்த செய்தியை நாம் ஆரம்ப காலம் தருகின்ற போது சொன்னோம், யாராவது ஒருவர் இதை உச்ச நீதிமன்றம் கொண்டு எடுத்து செல்கின்ற போது நிச்சயமாக இதை இந்தியாவும் இலங்கையும் வெற்றி பெறாது தோற்றுவிடும் என்று அந்த வகையில் விமல் வீரவன்ச அவர்களே ஒரு தரப்பாகவும் வந்திருக்கின்றார். புரியுதுங்களா? அப்ப ஆக ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர், அதிகாரிகள் உட்பட 31 நபர்களை ஜனாதிபதி இன்க்ளூட் பிரதிவாதிகளாக இணைத்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வந்துவிட்டது. இலங்கை மக்களுக்கு டிஜிட்டல் அடையாள அட்டைகளை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக இலங்கை அரசாங்கத்திற்கும் இந்தியாவிற்கும் இடையே கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செல்லாததாக்க தீர்ப்பளிக்க கோரி தாக்கல் செய்த 2 மனுக்களை பரிசீலனைக்கு அழைக்க உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதை நாம் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் இல்ல, இந்த மாதிரி ஒரு விடயம் உச்ச நீதிமன்றம் போனால் நிச்சயமாக இதுல வந்துட்டு பல்ஸ் விழுந்துரும் என்று நாம சொல்லியிருந்தோம் இல்ல. அது மட்டும் இல்ல, இதில் மிகப்பெரிய தாக்கம் எமது மக்கள் 2 கோடி மக்களுக்கான தாக்கம். தற்போது 16 வயதுக்கு உட்பட்ட ஓரளவு குறையும் கூடும் பார்த்துக் கொள்ளுங்க. வாக்காளர்களாக உள்ள கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் கூடும் இல்லையா? அந்த வகையில் பார்க்கின்ற போது 2 கோடி மக்களின் ஆபத்துக்களை நாங்கள் இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மூலம் காப்பாற்றப்பட போகின்றோம். ஏனெனில் இந்தியா இப்பொழுது நம்பக்கூடிய ஒரு நாடாக இல்லை. அத்தனையும் சத்திராதி வேலைகளில் இந்தியா ஈடுபட்டு வருகின்றது. அந்த வகையில் தான் பிரசல்ஸில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டதுதான் சந்தோஷ் ஜா. நாம் இவரை பலமுறை சொல்லியிருக்கின்றோம் இல்லையா? அவர் ஒரு சிவில் உடை தரித்த அதிகாரி, உயர்மட்ட அதிகாரி. அவர் அத்தனையும் சரியாக செய்கின்றார். இந்த ஆட்சி ரணில் ஆட்சி தோல்வி பெறப்போகுது என்றவுடன் அநேகமாக ரணில் காலத்துக்குள்ளேயே அவர் இறக்குமதி செய்யப்பட்டார் பிரசல்ஸில் இருந்து. இதை நாம் பல இடங்களில் பல முறை சொல்லி இருக்கின்றோம். அவர் ஒரு ரோவின் உயர்மட்ட அதிகாரி என்று. அதற்கு வழங்கப்பட்ட பணி, இந்திய அரசு கொடுத்த பணியை அவர் அழகாக செய்கின்றார், கச்சிதமாக முடிக்கின்றார். இந்த மனுக்களில் ஜனாதிபதி, பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர், என்ஜினியர் இரங்க வீரரத்ன உள்ளிட்ட அமைச்சரவை பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச மற்றும் பலர் தாக்கல் செய்த 2 மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அக்டோபர் 17ஆம் தேதி பரிசீலனைக்கு அழைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனுக்கள் அன்று, அதாவது இந்த வாரமே கௌரவ பிரதம நீதியரசர் பிரீதி பத்மன் சூரசேன, கௌரவ நீதியரசர் குமுதினி விக்ரமசிங்க மற்றும் கௌரவ நீதியரசர் சம்பத் விஜயரட்ன ஆகியோர் அடங்கிய 3 உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் அடங்கிய முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இந்த மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ள அமைச்சரவை உறுப்பினர்கள் உள்ளிட்ட 31 பிரதிவாதிகளுக்கு எந்த அறிவிப்புகளும் கிடைக்கவில்லை என்று சட்டம் அதிபர் சார்பில் முன்னிலையான சொலிசிட்டர் ஜெனரல் விராஜ் தயரட்ன நீதிமன்றம் தெரிவித்திருந்தார்.
எனினும் மனுதாரர்களில் ஒருவரின் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி கனிஷ்க விதாரண இந்த வழக்கை பரிசீலிக்க விரைவான திகதியை வழங்குமாறு கோரியுள்ளார்கள். அதன்படி பிரதிவாதிகளுக்கு மேலும் அறிக்கை அனுப்புமாறு மனுதாரர் தரப்பு சட்டத்தரணிகளுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மனுவை அடுத்த மாதம் அக்டோபர் 17 பரிசீலனைக்கு அழைக்குமாறு நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இலங்கை மக்களுக்கு டிஜிட்டல் அடையாள அட்டைகளை வழங்கும் திட்டம் தொடர்பாக இலங்கை அரசாங்கம் இந்தியாவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாக மனுதாரர்கள் கூறுகின்றனர். இதற்கு மேலாக நாம் இங்கு இது நீதிமன்றத்தால் கிடைக்கப்பட்ட தகவல் இல்லையா, நாம் இங்கு குறித்து சொல்வதென்றால் மிக இந்த இந்திய அதிகாரிகள் 3 கட்டங்களாக நாட்டுக்குள் வந்து போய்விட்டார்கள். இது குறித்தான செய்வதாக, அதாவது ஒரு இந்திய நிறுவனம் தான் இந்த ஐடென்டிட்டி கார்டை பிரிண்ட் பண்ண போறாங்க. அப்ப ஐடென்டிட்டி கார்டை பிரிண்ட் பண்ணினால் அந்த தகவல் எங்க இருக்க போகுது? இந்தியாவில் இருக்க போகுது. அப்ப இந்தியாவில் ரோடு இருக்கும், இந்தியா சம்பந்தப்பட்ட எண்ணெயில இருக்கும், இவனுக்கு இஸ்ரேலுக்கானுக்கும் போயிடும். ஏனெனில் இஸ்ரேலும் இந்தியாவும் ஒரே ரூட்ல பயணிக்கிறாங்க. அப்ப இலங்கை மக்களுக்கு ஒரு ஆபத்தான விடயம் இல்லையா? இது குறித்து நாம் மட்டும் சொல்லல, நாம தான் இந்த உலகத்துக்குள்ள இந்த ஊடகத்துக்குள்ள இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி வந்தோம். அது ஏதோ இறைவன் தயவால் ஒரு நல்ல ஒரு விடயம் நடக்க போகுது, எல்லா புகழும் இறைவனுக்கு. ஆனாலும் இது குறித்து பெருசாக பெரிய மட்டங்கள் ஆழ்த்திக் கொள்ளவில்லை. நாம் இதில் மிச்சம் அச்சம் கொள்ளும். ஏனெனில் பாம்பிங்கால் பாம்பறையும் உளவு சம்பந்தமாக நாம் மிக அதிகமான தகவல் எடுக்கின்ற போது இது ஒரு ஆபத்தான டிஜிட்டல் என்ஐசி என்பதை நாங்கள் உணர்வு ரீதியாக செயல் ரீதியாக புரிந்து கொள்ள முடியும். இது தொடர்பாக ஜனவரி 27 மற்றும் ஜூன் 2 ஆகிய திகதிகளில் 2 அமைச்சரவை முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் இந்த அமைச்சரவை முடிவுகள் பொதுமக்களுக்கோ அல்லது நாடாளுமன்றத்திற்கோ தெரிவிக்காமல் எடுக்கப்பட்டதாகவும் மனுவில் தெரிவிக்கப்படுகின்றது. சூப்பர்பா, வாழ்த்துக்கள். அதான் இரகசியமான முறையில் இந்தியா நகர்த்திய காய்களை நீதிமன்றத்தில் உடைக்க வேண்டிய ஒரு தேவை வந்திருக்கா? இந்த நடவடிக்கையில் தொடர்பாக இலங்கை அரசு 2022 ஆண்டு இந்திய அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாகவும் இந்த 2 அமைச்சரவை முடிவுகளும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் திருத்தம் செய்ய எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையின் டிஜிட்டல் ஐடி திட்டத்தை வழிநடத்தும் இந்திய நிறுவனம் இலங்கை தனது மின்னணு தேசிய அடையாள அட்டை ENIC திட்டத்தை, அதாவது இந்தியாவில் ஸ்மார்ட் அரசாங்கத்திற்கான தேசிய நிறுவனத்தை நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்மார்ட் கவர்மெண்ட் இன் இந்தியா NIST எடுத்துக்கொள்வோம் இனியா, ஈடுபடுத்துவதன் மூலம் ஒரு தேசிய டிஜிட்டல் அடையாள அமைப்பை செயல்படுத்துகிறது. டிஜிட்டல் பொருளாதார அமைச்சகத்தால் இலங்கை தனித்துவமான டிஜிட்டல் அடையாள திட்டத்தின் கீழ் உள்ள திட்டம் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட திறந்த மூல அடையாள தளத்தை மொடுலர் ஓபன் சோர்ஸ் ஐடென்டிட்டி பிளாட்ஃபார்ம், இதை நாமல் MOSIP எடுத்துக்கொள்வோமா, இனி வரும் போது பின்பற்றுகிறது. இலங்கை அரசாங்கம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்மார்ட் கவர்மெண்ட் இன் இந்தியாவுடன் இணைந்து ஜூன் 25 இறுதியில் ஒரு இந்திய மாஸ்டர் சிஸ்டம்ஸ் ஒருங்கிணைப்பாளரை ENIC அமைப்பை உருவாக்கி பயன்படுத்த அழைப்பு விடுத்து முன்மொழிவுகளுக்கான கோரிக்கையை வெளியிட்டது. பயோமெட்ரிக் சேர்க்கை மற்றும் அங்கீகார அமைப்புகளை பயன்படுத்துதல் அதாவது MOSIP இலங்கையின் தற்போதைய டிஜிட்டல் உள்கட்டமைப்புடன் ஒருங்கிணைத்தல் மற்றும் பைலட் திட்டங்களை நடத்துதல் மற்றும் ஆரம்பகால மக்களை உருவாக்குதல் ஆகியவற்றுக்கு NISG பொறுப்பாகும். அப்ப இந்தியா தான் எல்லாமே. நாம இந்த NISG என்ன கொண்ட வாரம் நாங்க இருக்க சொல்லிக்கிறோம் இல்ல, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்மார்ட் கவர்மெண்ட் இன் இந்தியா. இது ஒரு இந்தியாவின் ஒரு உளவு நிறுவனத்துடன், அதாவது இந்தியாவின் உள்நாடு வெளிநாடு உளவு நிறுவனத்துடன் இணைந்து பணியாற்றும் தரவுகள் கொண்ட ஒரு அமைப்பாகும். வழங்கித்தானே பேரு NISG. இது யாரு? அங்க இந்தியாவுக்குள்ள இருக்கிற அவங்களுடைய NI மற்றும் ரோஸ், அது உள்நாடு வெளிநாடு உளவு ஸ்தாபனங்களுடன் உளவு தகவல் அடங்கிய ஒரு தனிப்பட்ட நிறுவனம். இந்த நிறுவனத்துக்கு எதுக்கு நம்முடைய அடையாள அட்டை அவன் கேட்கிறான்? நம்ம நாட்டு மக்களை தகவல் அவனுக்கு எடுக்குது, பிள்ளையா வழங்க இல்லையா? இது அரைபூர்வமா யாரும் பார்க்கவே இல்லைங்கக்குள்ள
இந்த நாட்டு அரசாங்கத்தை நினைச்சா யூஎம்பி இவர் ரணில் ஆட்சி இந்த ஆட்சி பக்கமா கிடக்குது. எதுக்கு நம்ம இன்னும் பஞ்சத்திலிருந்து விடுபடலை. உண்மையா சொல்ல போனால் இந்த நாடு இன்னும் வறுமையின் கீழ் இருந்து விடுபடாத ஒரு நாட்டுக்கு எதுக்கு இந்த ஒரு ஐடென்டிட்டி கார்டு தேவையே கிடையாது இல்லையா? நீங்க இந்த பெரிய ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியா? உங்க நாட்டுக்குள்ள வந்து யாரும் பதுங்கி கொள்றாங்களா? என்ன சிங்கப்பூர் மாதிரி யாரும் டூரிஸ்ட் விசாவில போய் வேலைக்கு பதுங்கி கொள்றாங்களா? இல்ல யூரோப்பிய தேசமா? நாம என்ன 3ஆம் உலக வேர்ல்ட் கண்ட்ரி நாம இல்ல. இன்னும் நாம ரொம்ப ரொம்ப பணியை கிடக்கிறோம். ஒழுங்குறதுக்கு வழியே இல்லை. இந்த அரசாங்கம் இல்லை, எந்த அரசாங்கம் வந்தாலும் நீங்கள் உள்ளூர் உற்பத்தியை நீங்க செய்யாத வரைக்கும் இந்த நாடு உருப்படுற நாடே கிடையாது. இதே லெவல்ல இருந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா ஏறுமே ஒழிய ஒருபோதும் இறங்க போறல. ஒரு இந்த மக்கள்ல நான் அடிக்கடி சொல்றேன்னு, இந்த மக்கள்ல வாழ்வாதாரம் இன்னும் உயரவே இல்லை. இன்னும் பஞ்சத்திலாம் படுக்குதுகள். ஆகும் ஒரு 10% குறைப்பீங்க. உதாரணத்துக்கு ஒரு ஸ்டிக்கர், இந்த சீனிக்கு ₹1 கூட குறைக்க மாட்டேங்க. 50 பைசா குறைச்சிட்டா என்ன ஆகும் உங்களுக்கு? அது யாருக்கு தேவை? இப்ப ஊருக்கு வர பிச்சைக்கார மக்களே ₹5 வாங்குதுகள், ₹20 நோட்டை தான் பாக்குதுகள். அந்த மாதிரி டைம்ல இந்த நாடு உருப்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை. டிஜிட்டல் பொருளாதாரம் குறித்து ஜனாதிபதியின் தலைமை ஆலோசகர் டாக்டர் ஹான்ஸ் விஜயசூர்யா இந்த அமைப்பில் இந்தியா உதவும் அதே வேளையில் அனைத்து பயோமெட்ரிக் மற்றும் தனிப்பட்ட தரவுகளும் முழுமையாக இலங்கையின் கட்டுப்பாட்டு கீழ் இருக்கும் சொல்றார். இது என்ன கதை? இது பிரிண்ட் பண்ணுவீங்கலாம் இந்தியாவுக்குள்ள, உங்களோட தகவல் அங்க இருக்குமாண்டா? என்னத்தை சொல்ல போறீங்க? எல்லா தகவலும் அங்க இருக்கும். பிரிண்ட் பண்ண தகவல் எல்லாம் இந்தியாவுக்குள்ள இருக்கும். அவங்க என்னென்ன செய்ய போறோம் சொல்ல போறோம். ஏற்கனவே பல முறை அந்த ஐடென்டிட்டி கார்டை பத்தி சொல்லிட்டோம். அதுல என்னென்ன வைக்க போறாங்க. வெளிநாட்டு அணுகல் அல்லது வெளிப்புற தரவு பரிமாற்றங்கள் அனுமதிக்கப்படாமல் உள்ளூர் சேவையங்களில் தரவு ஹாஸ்ட் செய்யப்படும் என்று சொல்கிறாங்க. இந்தியா நிதி அளிக்கும் டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டை திட்டத்தில் தரவு உளவு பார்க்க மாட்டோம் என்று இலங்கை உறுதி அளிக்கிறது. நீங்க என்ன சொல்ற? பிரிண்ட் பண்ற இடத்துல இருந்தா எவ்வளவும் பண்ணிக்கலாம் இல்ல? அது இந்தியாவுக்கு தேவை. என்னென்றால் இந்தியா தன் பக்கத்து நாட்டுல அது நான் இதை குறித்து நான் பல விடயங்கள் சொல்லி இருக்கிறேன். அதுக்கான நேரம் நமக்கு காணுமான்னு தெரியவில்லை. பொருளாதாரம் அடுத்து இந்தியா நிதி அளிக்கும் டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டை என்ஐசி திட்டத்தில் தனிப்பட்ட மற்றும் பயோமெட்ரிக் தரவை வெளிப்புற தரப்பினரால் தவறாக பயன்படுத்த முடியும் என்ற அச்சத்தை போக்க ஒரு நடவடிக்கையில் எந்த தரவு மீறலும் ஏற்படாது என்று இலங்கை அரசாங்கம் சொல்லுது. எப்படி மீறாம போகும்? ஏன் நீங்க நம்ம நாட்டுல ஆர்பிடி தேசிய அடையாள அட்டை நிறுவனத்திலேயே கொடுங்க. அது அரசாங்க திணைக்களமாக இல்ல, ஆர்பிடி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்சன் டிபார்ட்மெண்ட் ஆட்பதிவு திணைக்களத்தை கொடுங்க. ஏன் இந்தியாவில கொடுக்கணும்? ஏனுக்கு இந்தியா பணம் கொடுக்கிறார்? இதைத்தான் நம்ம மக்கள் சிந்திக்கணுமா? இந்தியாவுல எவ்வளவோ பணம் தேவைக்குள்ள இந்த இஐசிக்கு ஏன் அவன் பணம் கொடுக்கிறான்? இதைத்தான் மக்கள் சிந்திக்கணும். இது குறித்து நான் நிறையபடியே தந்திருக்கிறேன். இலங்கை குடிமக்களின் தரவு தனியுரிமை மற்றும் தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு குறித்த கவலைகள் காரணமாக இந்த திட்டம் நீண்ட தாமதத்தை எதிர்கொண்டது. எந்த ஒரு தரவு மீறலுக்கும் வழி இல்லை. நாங்கள் அதை உறுதி செய்வோம் என்று துணை டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் ஏரங்க வீரர் என்ற பாதுகாப்பு கவலைகள் குறித்து கேட்ட போது கூறினார். இல்லையே, அவர் புல்லமைச்சரா? இங்க துணை என்று வருகிறது. அவர் புல்லமைச்சர். அரசியல் நிகழ்ச்சி நிரல்களுடன் அரசியல் காரணங்களுக்காக பல்வேறு பிரிவுகளால் பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படும் என்று சொல்றார். ஒரு அரசியல் நிகழ்வும் இல்லை. இது இலங்கை மக்களின் பாதுகாப்பு குறித்த விடயம். இலங்கை மக்களின் உயிர் பாதுகாப்பு குறித்த திட்டம் இது. இதை எல்லாரும் வழங்கிக் கொள்ளணும். இது ஊடகங்களில் பேசப்படும் பல விஷயங்கள் உண்மை இல்லை. எடுத்துக்காட்டாக கருவிழி ஸ்கேனர்கள், நம்முடைய கண்ட கருவிழி எடுக்கிறாங்க, இன்னும் வாங்கப்படவில்லை. அது இந்தியா கொடுக்க போகுது. மேலும் இந்த அமைப்பு எந்த மருத்துவ தகவலையும் கைப்பற்றாது. அதப்படி நீங்க தான் பிளட் டெஸ்ட் எடுக்கிறீங்களே, இது நிலையான ஐடி தகவல் மற்றும் பயோமெட்ரிக் தரவை கொண்ட டிஜிட்டல் ஐடி மட்டுமே. இல்லையே, நீங்க அதுல பிளட் மாதிரி எடுக்கிறீங்க, கண் எடுக்கிறீங்க, அப்புறம் அதுல எல்லாமே எடுக்கிறது. அது கிட்டத்தட்ட நம்முடைய எல்லா தகவலும் அதுல இருக்கு. நாங்கள் முன்னர் குறிப்பிட்டது போல் இந்த தரவுகளை பெறுவதுடன் அமைப்பு ஆதரவு மற்றும் பராமரிப்பு 100% உள்ளூர் மக்களால், இலங்கை நிறுவனங்கள் மற்றும் மக்களால் செய்யப்படும். எனவே பயப்பட ஒன்றுமில்லை என்கிறார். ஏன் பயப்படாம? உங்களுக்கு என்ன, நீங்க கொடுக்க மாட்டீங்க? மக்கள் பாவம் இல்லையா? சிங்கள மக்களும் பாவம். முகம், கருவிழி மற்றும் கைரேகை தரவு பாருங்க. நீங்களே முகம், கருவிழி மற்றும் கைரேகை மற்றும் பிளட் இரத்த மாதிரி எங்கடா இது? இரத்த மாதிரி இருந்தா எல்லாமே காணுமே. உள்ளிட்ட வாழ்க்கை வரலாற்று மற்றும் பயோமெட்ரிக் தகவல்களை சேகரிப்பதை நோக்கமாக கொண்ட டிஜிட்டல் ஐடி திட்டத்திற்கு நிதி அளிக்க முன்னாள் ஜனாதிபதி
ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் அவரது அரசாங்கத்துக்கு இந்தியா ஏற்கனவே 450 மில்லியன் ரூபாயை முன்கூட்டியே, அதாவது அட்வான்ஸ் உதவியா கொடுத்துட்டு, இதுல ஒரு மர்மம் என்னென்றால், ரணில் அரசாங்கம் விழப்போகுது என்று தெரியும். சிலவள ஜேவிபி வந்து வாராங்கானே, இப்ப ஜேவிபி அரசாங்கம் வந்து இந்த திட்டத்துக்கு ஏதாவது பிளாக் பண்ணலாம் இல்ல, அதற்காக அவசரமாக இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜாஜி உடனடியாக 450 மில்லியன் ரூபாயை கொடுத்து உடனே புக் பண்ணிட்டார். இப்ப அரசாங்கம் இதை தானாக செய்யல. அதுதான் இப்ப உச்ச நீதிமன்றம் போயிட்டு இல்ல, உச்ச நீதிமன்றம் சரியான தீர்ப்பு கொடுத்தால் இந்த உங்களோட திட்டம் லபகா. ஒரு இந்திய நிறுவனத்திற்கு டிஜிட்டல் ஐடி அட்டைகளை அச்சிடுவதற்கான டெண்டரை வழங்குவதற்கான முடிவு இலங்கை குடிமக்களின் தரவு தனியுரிமை மற்றும் தனிப்பட்ட தரவுகளின் பாதுகாப்பு குறித்த கவலைகளை எழுப்பியுள்ளது. ஐடிகளை அச்சிட இந்திய நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதால் தரவு தனியுரிமை குறித்து சில பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். நாங்க தான் கவலை தெரிவிக்கிறோம். இலங்கையில் ஏப்ரல் 2026 அடுத்த வருஷம் ஏப்ரலுக்குள்ள டிஜிட்டல் ஐடி அறிமுகப்படுத்தும் சொல்றாங்க. வந்துருமா? குடிமக்களின் தனியுரிமை மற்றும் தரவு பாதுகாப்பை அரசாங்கம் உறுதி செய்கிறது. நீங்க உறுதி செய்யலப்பா. டிஜிட்டல் மாற்றத்திற்கான ஒரு பெரிய உந்துதலாக இலங்கை அரசாங்கம் ஏப்ரல் 2026 அதன் தேசிய டிஜிட்டல் ஐடி அமைப்பை தொடங்குவதாக அறிவித்தது. இது வலுவான தரவு தனியுரிமை மற்றும் குடிமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் அதே வேளையில் பொது சேவைகளுக்கான அணுகலில் புரட்சியை ஏற்படுத்தும் என்று அது உறுதியளிக்கிறது. டிஜிட்டல் பொருளாதார அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்த திட்டத்திற்கு இந்திய அரசாங்கத்திடமிருந்து சுமார் 10.4 மில்லியன் மானியம் வழங்கப்பட்டுள்ளது. இதுக்கு மேல இது இலங்கை அரசாங்கத்தின் மீதான நிதி சுமையை குறைக்கும் என்றும் அரசாங்கம் சொல்கின்றது. டிஜிட்டல் பொருளாதார முன்முயற்சி 2030 உள்ளடக்கிய மற்றும் வலுவான டிஜிட்டல் பொருளாதாரத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது இலங்கையை ஒரு பிராந்திய டிஜிட்டல் மையமாக நிலைநிறுத்துகிறது. இந்த இலக்கை அடைவதற்கான ஒரு முக்கிய படி பாதுகாப்பான மற்றும் நம்பகமான டிஜிட்டல் அடையாள அமைப்பை செயல்படுத்துவாகும் என்றும் அந்த அறிக்கையில் இலங்கை அரசாங்கம் தெரிவிக்கின்றது. இருந்தாலும் பிலிப்பைன்ஸ், மொரோக்கோ, எதியோப்பியா மற்றும் டோகோ போன்ற நாடுகளில் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள உலகளவில் அங்கீகரிக்கப்பட்ட திறந்த மூல டிஜிட்டல் ஐடி அமைப்பான மொடுலர் ஓபன் சோர்ஸ் ஐடி அது இந்தியா தான். அதாவது அவர் இப்ப வராது இந்த ஒன் வேர்ல்ட் கண்ட்ரி மாதிரி, அதாவது எல்லா மக்களை தகவலையும் வச்சுக்க போறான். அதுக்கு அந்த கற்பர்கள் ரெடி. எதியோப்பியன், மொரோக்கோவெல்லாம் அவங்க முட்டாளாகலாம். இலங்கை மக்கள் அப்படி எல்லாம் முட்டாளாகக்கூடாது. ஐடி பிளாட்ஃபார்ம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தளமாகும். உலக அளவில் 130 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் MOSIP அடிப்படையிலான ஐடிகளை பெற்றுள்ளனர் என்று ஸ்ரீலங்கா அமைச்சகம் தெரிவிக்கின்றது. அதாவது இந்த நலிந்து போன நாட்டுக்குள்ள போய் இந்தியா ராஜாவாகலாம். இப்ப பிலிப்பைன்ஸ் யாரு? அந்த மக்களும் பாவப்பட்ட ஏழை எளிய மக்கள். மொரோக்கோ எப்படி, எதியோப்பியா எப்படி, டோகோ எப்படி, இதெல்லாம் கருப்பர்கள். அவங்களுக்கு விளங்காதே அறிவுபூர்வமா. உள்ளூரில் உருவாக்கப்பட்ட அமைப்பு தனியுரிமை, வணிக தீர்வுகள் மற்றும் சர்வதேச திறந்த மூலதனங்கள் என 3 விருப்பங்களை கருத்தில் கொண்டதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. MOSIP மிகவும் செலவு குறைந்த, பாதுகாப்பான மற்றும் இறையாண்மைக்கு ஏற்ற விருப்பமாக உருவானது என்று அவர் சொல்லுகின்றார். நல்ல அறிக்கை விளையாட்டு. அது அப்படி சொன்னாலும் அது ஒரு பெரிய ஒரு பாதிப்புன்னு அவளுக்கு இன்னும் விளங்கலையா? இலங்கை அரசாங்கத்தின் மீதான நிதி சுமை இது குறைக்கும் சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. முகம், கைரேகைகள் மற்றும் கருவிழி ஸ்கேன் தரவு போன்ற பயோமெட்ரிக் தரவு போக்குவரத்திலும் ஓய்விலும் பல அடுக்கு குறியாக்கத்தை பயன்படுத்தி குறியாக்கம் செயல்பட்டு சேமிக்கப்படும் இந்த அணுகுமுறை குடிமக்களின் தரவு தனிப்பட்டதாகவும் பாதுகாப்பாகவும் அங்கீகரிக்கப்படாத தரப்பினருக்கு முழுமையாக அணுக முடியாததாகவும் இருப்பதை உறுதி செய்கிறது. இது அமைப்பின் ஒருமைப்பாட்டில் பொதுமக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்துகின்றனர் செல்கின்றார். நான் நினைக்கலாம், ஆதார் இந்தியாவில் பாதிக்கப்படுகின்ற இந்திய மக்களுக்கு பாதிக்கப்படுகின்ற ஆதார் மாதிரியால் இருக்கப்பட்டாலும் MOSIP என்பது டிஜிட்டல் அடையாளம் மற்றும் சைபர் பாதுகாப்பில் உலகளவிய நிபுணர்களின் கூட்டமைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு சர்வதேச திறந்த மூலதளமாகும் என்றும் இலங்கை அரசாங்கம் சொல்லுகின்றது. எந்த ஒரு MOSIP அடிப்படையிலான அமைப்பிலும் தரவு மீறல்கள் எதுவும் பதிவாகவில்லை என்று அமைச்சகம் தெரிவிக்கிறது. அதாவது இவங்க இந்த MOSIP பத்தி இன்னும் ஒரு கம்ப்ளைண்ட் வரலையாம். இவங்க போற நாடல் அப்படிப்பட்ட நாடானே. எதியோப்பியா, டோகோ போன்ற நாடு எவன் சொல்ல போறான், எவன் பார்க்க போறான், அவனுக்கு என்னன்றே தெரியாது. இலங்கை தனது குடிமக்களை பதிவு செய்து அங்கீகரிக்க இந்தியாவுடன் ஒரு கூட்டு திட்டத்தில் ஈடுபட உள்ளது என்றும்
அதே நேரத்தில் மின்னணு தேசிய அடையாள அட்டையை உருவாக்குவதற்கான 2வது திட்டம் இருக்கும் என்றும் தெரிய வந்துள்ளது. ஒரு திட்டம் மெடுலர் ஓபன் சோர்ஸ் ஐடென்டிட்டி சிஸ்டம், அதான் MOSIP அடிப்படையிலான டிஜிட்டல் அடையாள அமைப்பாக இருக்கும். இது இந்தியாவுடன் ஒரு கூட்டு திட்டமாக இருக்கும் என்று டாக்டர் டி சில்வாவால் செய்யப்பட்ட இந்த வெளிப்பாட்டை துணை அமைச்சரும் மறுக்கவில்லை. அப்ப இந்தியா தான் எல்லாம் பண்றாங்க. இந்தியா பண்றதுக்கு அப்பால் இங்க இருக்கிற சந்தோஷ் ஜி தான் முழு பொறுப்புக்கும் இருக்கார். அவர் தான் பணம் கொடுக்கிறதும், அவர் இந்த நாட்டை ஜனாதிபதி கொண்டு செயற்படுவதும், அது இந்த ஐடென்டிட்டி கார்டுக்கு அவர் புன்னிப்பதும் மிகப்பெரிய பாதகமான செயற்பாடாக இருக்கும். அது இந்த ஐடென்டிட்டி கார்டு பத்தி நாம நிறைய சொல்லியிருக்கிறோம். சாதாரணமாக ஒருவர் கிட்னியை கூட தூக்கலாம், நிறைய சொல்லிக்கிறோம். இது சொல்லக்கூடிய சிலவருக்கு சிரிப்பாகவும் வரலாம். நீங்க சிரிச்சா ஒன்றும் பண்ணல. அப்போ முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட அட்டைக்கு பதிலாக சிப் இல்லாமல் PBC அடையாள அட்டையை வழங்க முடியுமா என்றும் MP கேள்வி எழுப்பினார். நீண்ட காலம் நீடிக்கும் அடையாள அட்டையை வழங்குவது அவசியம் என்று பதிலளித்த அமைச்சர், PBC அட்டை குறுகிய காலத்திற்கு மட்டுமே நீடிக்கும் என்றார். இதற்கிடையில் தற்போதைய அரசாங்கத்தில் உள்ளவர்கள் டிஜிட்டல் அடையாள அமைப்பை அமைக்கும் திட்டத்தை நடவடிக்கை எதிர்த்ததை MP நாமல் ராஜபக்சே நினைவு கூர்ந்தார் நாடாளுமன்றத்தில். அண்மையில் எங்கள் அரசாங்கத்தில், எங்கள் ஆட்சி காலத்தில் எங்கள் அரசாங்கம் அதை செய்ய முயற்சித்த போது வேறொரு நாட்டிற்கு தரவை விற்பனை செய்வதற்கான இடத்தை உருவாக்கியதாக நீங்கள் எங்களை குற்றம் சாட்டுங்கள். அதாவது இந்த திட்டத்தை மைந்தர் காலத்துல இந்தியா முயன்ற போது இதே JVP எழுதிச்சு, ஐயோ நம்ம நாட்டு மக்கள் தகவலை இன்னொரு நாட்டுக்கு விற்க போறீங்களாண்டு. வேறொரு நாட்டுக்கு தரவை விற்பனை செய்வதற்கான இடத்தை உருவாக்கியதாக நீங்கள் எங்களை குற்றம் சாட்டினீர்கள். இருப்பினும் உங்கள் அரசாங்கம் இதே போன்ற திட்டத்தை செயல்படுத்த மேற்கொண்டதால் இப்போது நீங்கள் மக்களிடம் பொய் சொல்லிவிட்டீர்கள் என்று குறிப்பிட வேண்டிய கட்டாயத்தை உள்ளீர்கள் என்று நாமல் ராஜபக்சே பேபி சொல்றார். அவர் செல்ல கருத்து முன் உண்மைக்குத்தானே. தேசிய டிஜிட்டல் புஷில் இலங்கையில் 7 லட்சம் பயோமெட்ரிக் அடையாள அட்டைகளை ஆர்டர் செய்துள்ளது இலங்கை அரசாங்கம், இந்தியா இந்த நிறுவனத்திடம். ஆக மிகப்பெரிய சிக்கலுக்குள்ள நம்முடைய மக்கள் போய் சேர போது. ஆனாலும் உச்ச நீதிமன்றம் மக்களுக்கு நலவான தீர்ப்பொன்றை வழங்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். இதொரு பயப்பட வேண்டிய ஒரு விடயம்தான், மக்கள் அச்சப்பட வேண்டிய விடயம்தான். என்றாலும் இந்த டிஜிட்டல் மாற்றம் அடையாள சரிபார்ப்பு தொழில்நுட்பத்தில் உலகளாவிய போக்குடன் ஒத்து போகிறது என்றும் சொல்லப்படுகின்றது. அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு துறையின் தொலைதூர அடையாள சரிபார்ப்பு தொழில்நுட்பத்தில் சமீபத்திய முன்னேற்றங்களை போலவே இலங்கையின் ENIC திட்டமும் பாதுகாப்பான டிஜிட்டல் அடையாள தீர்வுகளில் வளர்ந்து வரும் சர்வதேச கவனத்தை ஈர்ப்பது என்றும் சொல்லப்படுகின்றது. எனவே எதுவானாலும் இந்தியா இதை அச்சிடுவதால் இலங்கை மக்களின் பாதுகாப்புக்கு அது அச்சுறுத்தலாக அமையும். இருந்தாலும் உச்ச நீதிமன்றம் இதுக்கு ஒரு தடை விதிக்குமானால் ஒட்டுமொத்த மக்களின் அச்சமும் பீதியும் நீங்கிவிடும் என்பதையும் நாம் எதிர்பார்க்கலாம். மிக அதிகமாக நாம் தான் இது குறித்து தகவலை சொல்லியிருக்கின்ற அன்பர்களே. மீண்டும் மற்றொரு சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.